வாழ்க வளமுடன். அடுத்து தத்துவ நிகழ்ச்சி. உண்மை ஒன்றை வழிபடுதல் என்ற தலைப்பில் பேராசிரியர் திரு ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையத்தில் இணைய உள்ளார்கள். ஐயாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். பேராசிரியர் திரு ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரை சேர்ந்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக மும்பையில் வசித்து வருகிறார். ஐயா அவர்கள் சுயமாக வணிக நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். 1994ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 2006ஆம் ஆண்டு அருள்நிதியல் பட்டம் பெற்றார். மும்பை செம்பூர் ஸ்கை ட்ரஸ்டில் இணைந்து நன்றாக சேவையாற்றி வருகிறார். பாரத் ஃபோர்ஜ், ப்ளூ டாட், கார்கோ, பென்டார் கோவா முதலிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மனவளக்கலையை கற்பித்த ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றவர். 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடல் கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் மூலம் யோகாவில் டிப்ளமோ படித்துள்ளார். ஐயா அவர்கள் 2022ஆம் ஆண்டு பேராசிரியராக நியமித்து அதனை செவ்வனே செய்து வருகிறார். மாணவியர்களுக்கு ஐயா அவர்கள் வாரந்தோறும் மும்பை புறநகர் பள்ளியில் சென்று பயிற்சியை நடத்தி வருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை அன்புடன் உண்மை ஒன்றை வழிபடுதல் என்ற தலைப்பில் தத்துவ நிகழ்ச்சி உரையை நிகழ்த்துமாறு வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் சூஷ்மமாக இருந்து இந்த வகுப்பை நடத்துவார்களாக. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆழியார் தலைமை மற்றும் அனைத்து நிலை அறங்காவலர் அவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும், இந்த நிகழ்ச்சியை கடந்த 7 வருடங்களாக சிறப்பாக நடத்தி கொண்டு ஐடி இயக்குநரகம் மற்றும் அதில் பணிபுரியும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மும்பை செம்பூர் மனவளக்கலை மன்றம் அறங்காவலர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிலை அறங்காவலர்களையும் பேராசிரியர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும், மற்றும் இந்த இணைய வளையத்தின் மூலம் இணைந்துள்ள அனைத்து நிலை மனவளக்கலை உறுப்பினர்கள், மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லோரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய சிந்தனை விருந்தை சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு உண்மை ஒன்றை வழிபடுதல். இந்த தலைப்பின் பொருள் விளக்கம் என்றால், சாமிஜி அவர்கள் நமக்கு ஏற்கனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிக்கலுக்கும் தீர்வாக கொடுத்துள்ள இந்த வேதாத்திரியம் என்ற இந்த 14 தலைப்புகளில் ஒன்றான, கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றான இந்த பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், அந்த தலைப்புடைய சார்ந்த தலைப்பு தான். பொதுவாக மகான்கள் இந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லா இடத்துலையும் உபயோகிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் நம்ம சாமிஜி அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஒழித்தல் என்ற அந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, கவலை ஒழித்தல் அப்படிங்கிற அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் போதை போர் பொய், அந்த கவிதையிலையும் போதை போர் பொய்
இப்போ அந்த இதுலேயும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி கடைசியில் அந்த பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து அப்படிங்கிற இடத்துலையும் அந்த மகான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்பது எப்போவுமே ரொம்ப இயல்பாகவும் எளிமையாகத்தான் இருக்கிறது. அதை வந்து புரிந்து கொள்ளலையும் அந்த புரிந்த வழியிலே நம்ம வாழ்வில் தான் அந்த பல்வேறு குழப்பங்களும் சிக்கல்களும் இருக்கிறது. இப்போ மனித தோட்டம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியிலேருந்து ஒன்றிலேருந்து ஒன்றாக தான் வந்திருந்தா கூட இந்த மனிதன் இந்த 6வது அறியலில் வந்து அவன் வந்து அந்த அறிவு வளர்ச்சியில் வரும்போது பல்வேறு நிலைகளை கடந்து வர வேண்டியதாக இருக்குது. அந்த வந்த நிலையில் அவனுக்கு வந்து சில இடங்களில் தடுமாற்றமும் தடைமாற்றமும் ஏற்படுறதுனால பல குழப்பங்களும் சமுதாயத்தில் நீடித்து வருவதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த தடைகளை தான் மகான்கள் வந்து நீக்கணும். நம்ம தடைகளுக்கு காரணமான உள்ள அந்த அந்த கருத்துக்கள் அந்த தடைகளுக்கு காரணமான உள்ள அந்த இடர்பாடுகளை தான் ஒழித்தல் என்ற வார்த்தையை வந்து சாமிஜி வந்து பயன்படுத்திட்டாங்க. இப்போ இது ரீதியாக எனக்கு ஒரு மும்பையில் ஒரு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா, நாங்கள் ஒரு 7-10 வருஷம் இருக்கும், 10-15 வருஷம் முன்னாடி வாசி தமிழ்ச்சங்கம் என்ற இடத்துல ஒரு புத்தக கண்காட்சி, அவங்களுடைய ஆண்டு விழாவை ஒட்டி எங்களுக்கு புத்தக காட்சியும் நம்முடைய மன்றத்தை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் அங்கே ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில் 2 நாள் தொடர்ந்து இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் எங்கள் டீம் எல்லாருமே போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். அப்போ வந்து இந்த பேனர்லாம் இருக்கும், இப்போ நிறைய பேனர்களை வந்து தொங்கப்படுவோம். அப்போ அந்த ஒரு பேனரில் இந்த 14 பாயிண்ட் இதை வந்து நாங்கள் வெளியே மீன்ஸு எங்கள் ஸ்டாலில் முன்பக்கமாக தொங்க விட்டுட்டோம். அப்போ ஒரு ஆள் வந்து கேட்டார், என்னடா பழக்கடவுள் அப்படின்னு பழக்கடவுள் பழக்கம் ஒழிச்சு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சிந்தனை உள்ள சமுதாயத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்து அதில் பின்னாடி போட்டுக்கிட்டோம். அப்போ இதை வந்து நம்ம எல்லாரையுமே டக்குன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது அப்படிங்கிறத எனக்கு அன்றைக்கு ஏற்படுச்சு. இப்போ இந்த கடவுளை பற்றி உள்ளது யார்கிட்டையுமே வந்து நம்ம யார்கிட்டையுமே டக்குன்னு சொல்லிட முடியாது. கடவுளுக்கு இதாங்கிறத வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம புரிதலில் வந்து ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இதைத்தான் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதையில் வந்து ஒரு பாடல்களில் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலாக எழுதுகிறார். அது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான் மதியும் மீனும் கடலும் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் தொடர்ந்து நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதி நேர்மை பேசுவான், தினம் சாதி வேதமும் கூறுவான், அதில் வேதன் விதி என்று ஓதுவான், மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் இந்த பாடலில் கேள்விப்பட்டிருவோம். அப்புறம் அந்த திரைப்படத்தில் பாடலில் தொடர்ந்து வரக்கூடிய வரிகளை பார்த்தீங்கன்னா, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் மதந்தனை படைத்தான். அப்புறம் இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்றத்தாழ்வும் மனிதனின் சாதி, பாரில் இயற்கை படைத்த எல்லாத்தையுமே பாவி மனிதன் பிரித்து விட்டானே அப்படின்னு ஒரு சிந்திக்க மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். அப்போ வந்து எதனை பார்த்து மதந்தனை படைத்தான் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் மதங்களை பற்றி ஒரு கணக்குகள்லாம் எடுத்திருக்காங்க. அது வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோடி உலகத்தில் இருக்க மாதிரியும், இஸ்லாம் அது வந்து ஒரு 130 கோடி இருக்க மாதிரியும், இந்துக்கள் வந்து 90 கோடி இருக்காங்க என்றும், புத்தம் வந்து ஒரு 38 கோடி, சீக்கிய மதம் 23 கோடி, ஜூஸ் என்ற ஒரு மதம் வந்து 19 கோடி, பிற மதங்கள் வந்து ஒரு 170 கோடி. மதமற்ற ஒரு சமுதாயமும் இந்த உலகத்தில் இருக்குது
அதாவது ஒரு 110 கோடி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதாங்க. இப்படி 800 கோடி மக்களும் பிரியப்பட்டு தான் உள்ளார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய சட்டத்தை வந்து மதித்து வாழக்கூடியவங்க ஒரு 100 பிற மதங்கள்னு சொன்னோம்ல, அந்த அதில் வந்து 110 கோடி இவர்கள் தான் இயற்கை சட்டத்தை மதித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாக உலகத்தில் ஆங்காங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ இவங்க தான் நம்முடைய வேதாத்திரிய கருத்துக்களோடு, அதாவது இயற்கை சட்டத்தை மதித்து வாழ்னாலே ஒரு அறநெறியோடையும் வாழுதாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த செயலுடைய தத்துவத்துப்படி வாழுதாங்க. அப்போ அவங்க தான் அந்த வேதாத்திரியத்தோட ஒத்து வாழக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்கிறது. அது இந்த மேலே சொல்லப்பட்ட மதங்களை விட இன்னும் நிறைய மதங்கள் இருக்கிற மாதிரி ஒரு 4300 மதங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு சொல்லுதாங்க. அது நமக்கு பெரும்பாலும் கேள்விப்பட்டதே எழுதியிருக்க மாட்டோம். நமக்கு வந்து தெரிஞ்ச அந்த பிரசித்தி பெற்ற மதங்கள் தான் நமக்கு தெரியும். இதிலே கூட இந்த ஜூஸு இந்த மாதிரி மதங்களை கூட நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அதனால ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுதாங்க. அப்போ இந்த மதங்களில் வந்து கடவுள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதாக சொல்லுதாங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அப்படின்னு. இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகம் அநேகம் ஒரே கடவுள் தான் இருந்தால் கூட அதுக்கு 99 பேர் உள்ளதுன்னு சொல்லுதாங்க. இப்போ நம்முடைய இந்து மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 கோடி அப்படின்னு தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா இந்த மதத்துக்கு அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்து சமயம்தான் சொல்லப்படுகிறது. இந்து வந்து மதமே இல்லை. இது வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் ஃபாரினர்ஸ் வந்து அவங்க வந்தபோது இந்த இந்து சமயத்தை இந்து அப்படிங்கிற வார்த்தையை வந்து சிந்து அப்படிங்கிற வார்த்தை தான் இந்துவாக மாற்றி இந்து சமயத்தை வந்து அவங்க இந்து மதமாக அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அதுவே வந்து ஒரு சரியான இது கிடையாது. ஆனால் சமயம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதி காலத்திலேருந்தே இருந்திருக்கு அப்படிங்க நமக்கு சாமிஜி ரொம்ப அழகாக வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்காங்க. இப்போ சமயம் அப்படின்னாலே ஒரு ஈக்குவலிசம் அப்படிம்பாங்க. சம ப்ளஸ் இயம், அதான் அனைவருமே சமம்தான். ஒரே மூலத்திலேருந்து வந்திருந்தாலும் அதாவது இப்போ வள்ளுவ பிறந்தகை சொல்லும்போது பிறப்புக்கும் உயிருக்கும், அதாவது பிறப்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையா அப்படின்னு ஒரு குரலை சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் ஒரு மூலத்திலேருந்து வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுனால இது பண்ணி வேறுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த மதங்கள் வந்து அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முழுக்க இயற்கையை சார்ந்தது தான். இப்போ வந்து சமயத்திலே பார்த்தா 6 வகை சமயங்கள் வந்து நம்ம சொல்லப்படுகிறது. சைவம் அப்படின்னா அது வந்து முழுக்க ஒரு சுத்த வெளியை தான் சொல்லுதாங்க. அப்புறம் சாத்தம், அது வந்து சுத்த வெளியில் வெளிப்பாடு தான் சாத்தம், சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தியில் வந்து சக்தின்னு சொல்லுவாங்க. தத்துவத்தில் வந்து சுத்த வெளியில் வெளிப்பாடு, விண்ணு அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கானபத்தியம் அப்படின்னா அந்த விண்களுக்கு நாயகன், விண்ணுக்கு நாயகன் தான் விநாயகன் அப்படிங்கிறத வந்து பக்தி மார்க்கத்தில் விநாயகன் என்று சொல்லுவாங்க. இப்படி அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விண் சுழற்சினால் காட்டக்கூடிய கடவுளை தான் வைணவம், விஷ்ணு அப்படிங்கிற வைணவ சமயம் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆதியிலேருந்தே சூரியனை வழிபட்டு வந்ததுனால சௌர சமயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காந்த தத்துவத்தை அடிப்படையாக வந்த அந்த தத்துவத்தெல்லாம் விளக்கிறது தான் கௌமார சமயம். இப்படி 6 தத்துவங்களும் யாருமே வந்து மறுக்க முடியாது. எந்த மதத்துக்கும் அடிப்படையாக இருக்குது இது எல்லாமே இந்த பொதுவான தத்துவம் தான். ஆனால் சமயம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது மதங்களுக்கு வந்து அப்பாற்பட்டது, கடந்தது, மதங்களை கடந்தது. இந்த 5 கோட்பாடுகளையும் நம்ம புரிந்து கொண்டால் எல்லாருமே ஒரே மூலத்தில் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்து சமயத்தை வந்து
சதான சதானந்த சதானந்த தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதான தர்மம் அதாவது அந்த இந்த சமயத்துக்கு உண்டு. அது முதல் மனிதன் வந்து கடவுளை பற்றிய விளக்கம் கொடுத்த மதம் அப்படின்னு பார்த்து சமயம் அப்படின்னு பார்த்தோன்னா சைவ சமயம்தான். அதன் பிறகு தான் வந்து சக்தி, இந்த சாத்தம், வைணவம், கௌமாரம், காணப்பத்தியம், சௌரம் இதெல்லாம் வந்து பின்னாடி தான் வந்து அந்த விளக்கங்கள் வந்திருக்கு. இப்போ அதுமாதிரி பார்த்தா உலகத்தில் கடவுளை பற்றி தேடிய ஒரு முதல் இந்த உலக பூகோளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதுக்கு வந்து முதல் இடமா இருக்குது. இதுதான் வந்து ஒரு அறிஞர் வந்து உலகத்தை வந்து நான் என்னுடைய வீடாக கருதினால் என்னுடைய பூஜை அறை அப்படிங்கிறது இந்தியா தான் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு சிந்தனையாளர் சொல்லதை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம இந்து சமயம் ஒரு சனாதன தர்மம். அதாவது சனாதனம் என்றாலே அது கினோஜிசியம் அப்படிம்பாங்க. அதனுடைய மீனிங் என்றால் நான் வந்து ஒன்றை வந்து தெய்வமாக வணங்குகிறேன், அதையே நீங்கள் வணங்கினாலும் சரி அல்லது உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் சரி, அதில் வந்து எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் கீனோதீசியம் அப்படிம்பாங்க. அப்புறம் அதில் வந்து மோனோதீசியம் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மோனோதீசியம் என்றால் ஒரே கடவுள் தான், அதுக்கு வந்து மறுப்பே கிடையாது அப்படின்னு போராடுவாங்க. அப்படி ஹீனோதீசியம், மோனோதீசியம் அப்படின்னு ரெண்டு சனாதன தர்மத்திலே ரெண்டு இதாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மூலத்திலேருந்து வந்தால் கூட அந்த அந்த வாழும் முறை, இந்த சூழ்நிலை தந்தால் நம்ம எல்லாருமே வேறுபட்டு இருக்கிறதுனால நம்முடைய அந்த ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் வேறுபாடாக தான் இருக்கும். அவங்கவுங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்கவுங்க இருப்பாங்க. அப்போ எல்லோரும் ஆனால் எல்லோரும் ஒரே தனித்தனியாக இருந்தாலும் ஒரே மூலத்துக்குள்ளே தான் எல்லாமே அது இது இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த காலம் செல்ல செல்ல அந்த அந்த உண்மையான ஒரு தெய்வத்தை விளக்க வந்து ஒரு 3400 ஆண்டுகளுக்கு முன்பு வேதங்கள் வந்தது. பிறகு உபநிஷத்துக்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இப்படி எல்லாமே வந்துச்சு. இப்போ இதிகாசம் அப்படின்னாலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறைகளை போதிக்க வந்தவை. இப்போ இதிகாசம் அப்படின்னா அது மாதிரி அதை ஒட்டி இலக்கியம், காப்பியம் என்று 2 கூறுகள் உண்டு. நம்ம வாழ்க்கையை அடிப்படையை வச்சு 2 கூறுகளாக உண்டு. வாழ்வின் நோக்கத்தை காட்டுவது இலக்கியம், இலக்கு ப்ளஸ் இயம் இலக்கியம். நோக்கத்தின் வழியே வாழும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு காப்பு வேண்டும் அல்லவா? அதனால தான் வந்து அது காப்பு ப்ளஸ் இயம் காப்பியம். இதை ஒட்டி வந்த அந்த புராணங்கள் தான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு வந்து அடுத்ததாக 4வது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வேதாத்திரியம் தான். நம்மளா இங்கேயும் நம்ம முழுக்க நம்ம வேதாத்திரியத்தில் சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பெர்ஃபெக்ஷன் இந்த 3 தான் அடிப்படையாக வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்வைவல்னால் நம்ம எப்படி வாழணும், என்ஜாய்மெண்ட்னா இயற்கை வளங்களை எப்படி அனுபவிக்கணும், அதாவது நமக்கு துன்பம் இல்லாமையும் உள்ளதை உள்ளவாறே எப்படி அனுபவிக்கணும், அப்புறம் அந்த முழுமை பேர் அடையணும். அதான் வந்து அந்த அடிப்படை அம்சங்கள். இந்த அடிப்படையில் வச்சு தான் அந்த ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதத்தில் உள்ள அதனுடைய கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியல். இப்போ ராமாயணத்தையும் எடுத்துக்கிங்களேன், அது வந்து அது தோன்றி வால்மீகி தான் அது வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே அந்த ராமாயணத்தை கம்பர் எழுதியிருக்காரு, இன்னும் 2-3 பேர் கூட எழுதியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே அவங்க அந்த உண்மை சம்பவம், அந்த ஒருத்தர் வால்மீகிகளில் உண்மை சம்பவத்தை வச்சு தான் இவங்களா அந்த கதாபாத்திரத்தை வச்சு எழுதியிருக்காங்க. ஆனால்
அந்த ராமாயணம் தோன்றிய காலம் அப்படின்னா ஒரு வானரங்களா ஒரு விலங்கினத்துலேருந்து வந்த ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொஞ்சம் எவல்யூஷன் ஆகி வந்த பீரியடு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா, ராமருக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மனைவிகள். பொதுவா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்தா பின்னாடி என்னென்ன விளைவுகள் வரும்? அதனால தான் ஏகபத்திய விரதம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு அறநெறியோட வாழறதுக்காக வேண்டி தான் அந்த ராமாயணங்கிற கதையே வந்திருக்குன்னு என்னுடைய உள்ளுணர்வா தோன்ற கருத்துக்கள உங்களோட ஷேர் பண்ணுதேன். அப்படி இந்த இலக்கியம், காப்பியம்ங்கிறது மனிதனுக்கு எவ்வளோ ஒரு அந்த அந்த கருத்துக்கள வச்சு அந்த கதாபாத்திரத்துடைய உண்மை சம்பவங்களை அதோடைய மூல என்ன சொல்ல வராங்க, அந்த கதாபாத்திரத்த பின்னாடி போகாம, அந்த அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த வால்மீகி அவர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சது தான் அந்த இதிகாசங்கள், காப்பியங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய, ஒன்லி அந்த கதாபாத்திரங்களையோ, அதையே மிகைப்படுத்திட்டு நாம எப்படின்னு வாழலாம் அப்படிங்கிறப்போ அது அதோடைய மையக்கருத்து இல்லாம போயிருது. இதே மாரி தான் உலகத்துல வந்து பல்வேறு நாடுகள்ல வந்து அங்க உள்ள அறிஞர்கள், ஞானிகள் தோன்றி வந்தது தான் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் வந்து பைபிள்னும், அரபு கண்ட்ரிகளில் வந்து முகமதி பின் அவரால் குரான் அப்படிங்கிறதும் அப்படி வெவ்வேறு இடங்களில் வந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுதும் இந்த அடிப்படை தத்துவத்தை வச்சு வாழ்வியல் நடந்து கொண்டு இருந்தாலும் இப்போ யூத சமயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து யூதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க இயற்கையை சார்ந்து இயற்கையை வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி வந்து அந்த ஜீசஸ் இவங்கள்லாம் ஒரு ரீஃபார்ம் பண்ணி இவங்களுடைய அந்த சலங்கை சம்பிரதாயனால ஏற்பட்ட ஒரு ஏற்பட்ட பின்விளைவுகளையும் அதில் ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஜீசஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படி தோட்டி வச்சது தான் மதம். அதாவது சாமிஜி வந்து ஒரு அழகாக ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, பிறர் உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யுகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் மனிதன் பெற்ற முதல் நாள் அறம் தோன்றிற்று. அப்புறம் அதை வளத்தோல் பெயரால் மதம் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மதமும் இந்த இறை வழிபாடும் அறநெறியும் தான் எல்லா மதத்துடைய ஒரு சாராம்சம் அப்படிங்கிறத வந்து சாமிஜி நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. அப்போ அந்த இறை உணர்வு நல்ல அவங்க வந்து ஆழ்ந்த அந்த உண்மையை வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க இயல்பாகவே அறநெறியோடு வாழ்வாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ வேண்டிய நெறிமுறைகளை தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு ஆயாச்சு. எல்லா மதங்களுமே வெளியே வந்து ஒரு 1000 ஆண்டுக்கிட்ட ஆயாச்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துப்படி வாழ்ந்ததாக கூட இன்றைக்கி தேவையற்ற சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய அந்த அறக்கத்தனங்கள், சண்டைகள், யுத்தங்கள் இதனால் ஒரு சமுதாயத்தில் உள்ள உலகெங்கும் ஒரு பொருளாதார பாதிப்பு இதெல்லாம் கூட தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையிலே தவிர்க்கப்பட இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே குறை இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த வேத தத்துவத்தையோ அல்லது கீதையோ ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ பைபிளையோ திருக்குறானையோ ஆழ்ந்து படித்து அதை உண்மையை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப சிலர்கள் தான் இருக்காங்க. பெரும்பாலும் எல்லாம் மேல்மட்டமாக அதை புரிஞ்சு கொண்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இப்போ நம்ம நாட்டிலே பார்த்துருங்களேன், இந்திய நாட்டிலே பார்த்துருங்க, எவ்வளவோ உபநிஷ்டர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேரை பார்க்கலாம். இவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் யாராவது வந்து அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்தையும் இல்லாட்டா அந்த அந்த கதா கலசத்தை வந்து ரொம்ப எவ்வளோ பிரசித்தமாக அவங்களுடைய அந்த மொழி திறமையினாலும் பேச்சு திறமையினாலும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எப்படி சொல்ல முடியுமோ அதுதான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த கதாபாத்திரத்தில் உள்ள உண்மை தத்துவங்களையோ அவங்க வந்து அந்த அதில் உள்ள உண்மை தத்துவங்களை வந்து யாராவது சொல்லுவாங்கன்னா யாரும் சொல்லவே மாட்டாங்க. தெளிவாக இருக்குதுன்னு பார்த்தா தெளிவும் இருக்காது.
அதை ஒட்டி நம்ம ஒரு கேள்வி கேட்டால் கூட அவங்க வந்து அந்த பதில்கள் வந்து சரியாக இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரும்பாலும் பேர் இந்த தவம் தவம் செய்யாதவர்கள் தான் தத்துவத்தை வந்து போதிக்கிறாங்க. அப்போ அவங்க போதிக்கும்போது அது வந்து அவ்வளோ உணர்வுபூர்வமாகவும், இது உணர்வு ஆழமான இந்த உள்கருத்தையும் வெளிப்படுத்த முடியாது என்பது தான் உண்மை. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இறைவன் என்றாலே என்னது? மௌனம் தான். இப்போ நம்ம மௌனத்தை வந்து நம்ம நாடி செல்தோம்னா நம்ம தவம் பண்ணுதுன்னு அர்த்தம். மௌனத்தின் வெளிப்பாடு தான் நமக்கு வந்து தவம். தவத்தின் உச்சம் வந்து மௌனம். இப்படி இந்த மௌனத்தில் வந்து ஆழ்ந்து செல்லக்கூடியவங்கள் தான் அந்த உண்மை உணர்வு உள்கருத்தையும் தெளிவாக சொல்ல முடியும். ஆழ்ந்து தவம் செய்யாத தத்துவத்தை வந்து நம்ம விளக்கவே உணர்வுபூர்வம் கொடுக்கவும் முடியாது என்பது தான் உண்மை. அதுதான் இன்றைக்கி உலக அளவில் உள்ள பல்வேறு மத ரீதியாக உள்ள பிரச்சனைகளும் மத தலைவர்களும் இருக்காங்க. மத தலைவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சாமிஜி அழகாக சொல்லுவாங்க, மதத்துக்கு அதாவது வந்து மதத் தலைவர்களாக தான் இருக்காங்களோ ஒழிய மதத்துக்கு தலைவராக இல்லை. மதத்துக்கு தலைவர்னால் மதத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள அந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கவங்க தான் அந்த பீடத்தில் இருக்கணும். அதை வந்து உருவாக்குனவங்க வந்து அந்த உணர்வில் இருந்தால் கூட பின்னாடி வந்தவங்கலாம் அதை உணராதவர்கள் அந்த பதவி ஏற்று இருக்கிறதுனால தான் அந்த மதத்தில் வந்து ஒரு சரிவு நிலைகள்லாம் காணப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உலகில் உள்ள மதத்தில் நம்ம எல்லா மதத்தையும் ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிஞர் வந்து ஒரு வெளிநாட்டவர் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து அந்த சிறப்பான ஒரு கருத்து என்னவென்றால், உலகில் உள்ள அனைத்து மதங்களை விட இந்து மதத்தில் ஒரு தனித்தத்துவம் இருக்கிறது. அது என்னவென்றால், கடவுளையும் பொருளாதாரத்தோட எக்கனாமிக்கலோட இணைச்சிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா அல்லது வெட்கப்பட வேண்டிய விஷயமா என்று தெரியவில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நமக்கு ஏதாவது வேண்டுமென்னா பொதுவாக நம்முடைய மனநிலைகள் என்னென்னா, ஏதாவது நம்ம நாட்டு மக்களுடைய மனநிலை என்னென்னா, ஏதாவது வேண்டுமென்றால் கோயிலில் போய் இறைவனிடம் கேட்பார்கள். அதாவது நமக்கு வேலையை கொடு, நல்ல வேலையை கொடு, கார் வாங்கணும், காரு கொடு, நல்லா கல்யாணம் முடியணும், வீடு கட்டணும், குழந்தை பேர், இப்படி எல்லாமே கடவுள்கிட்ட கேட்டு அப்படி ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்தது. அப்போ அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அதை சாமிஜி சொல்லுவாங்க, 7 சம்பத்துகள் 16 காரணங்களால் வேறுபட்டிருக்கு. அந்த மதத்தில் வந்து அது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது குறைபாடு உள்ளவங்க வந்து கேட்டு அதை இது பண்ணதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குறைபாடுகள் நீங்கின பிறகும் இந்த மனிதனுக்கு வந்து அந்த திருப்தி இல்லாமல் மேலும் மேலும் வேணும் அப்படிங்கிறதுனால அப்படி கேட்க அப்படி ஒரு பழக்கமாக இருந்ததுனால கேட்டு கேட்டு அப்போ நம்மளும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கிட்டாங்க. உருவாக்கினால தான் பல்வேறு இந்த இதை வச்சு ஒரு சோசியல் எக்கனாமிசம் மாதிரியே நம்ம சமுதாயத்தில் இருக்கிறத வந்து நம்ம ஆங்காங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு வலியோ இல்லாட்ட நோயோ எதுவுமே உடலுக்கு இல்லை. மனிதனை வந்து கேட்ட உடனே பணம் கிடச்சுன்னு வச்சுருங்க. அப்போ அப்படி ஒரு வசதி இருந்தால் நம்ம இன்றைய அப்படி வசதி எல்லாருக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. யாராவது இந்த மதத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ யாருமே முட்டுவாங்கன்னா கிடையவே கிடையாது. அதான் ஒரு கவிஞர் வந்து அழகாக சொல்லுவாங்க, மரணத்தின் நாடி முன்பே தெரிந்திருந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? இருக்கிறான் என்பதனால தான் இவ்வளவும் கேட்கிறேன், இல்லை என்றால் கதறவே மாட்டேன் என்று ஒரு சினிமா பாட்டில் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுனால தான் நம்ம கேட்கோம். அப்படி இப்போ இல்லைன்னு இப்படி தெரிஞ்சிட்டுனா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த கடவுளை பற்றிய பொறுப்பேற்ற மதவாதிகளும் முக்கிய தலைவர்களும் இந்த உண்மையான இறைச்சத்திய உணர்வு இல்லாத காரணத்தினாலும் குறைபாடுகள்னால்தான் சமுதாயத்தில் ஆங்காங்கே உள்ள பல இறை வழிபாட்டு தளத்தில் பல்வேறு சிக்கல்களையும் சம்பவங்களையும் நாம் வந்து பார்க்க முடிகிறது. உண்மையான இறை தத்துவத்தை வந்து
உணர்ந்தவர்கள். இந்த உண்மையான இறைச்சத்தை வந்து எப்போவுமே உணர்ந்தவங்க வந்து இந்த கூட்டத்திலேருந்து எப்போவுமே பெரும்பாலுமே விலகிடுவாங்க. இது வந்து யாருக்குமே ஒன்றும் இது பண்ண முடியாது, அவங்க மனநிலைக்கு இருக்கட்டும் அப்படின்னு இவங்க வந்து பெரும்பாலும் பேர் ஒதுங்கிடுவாங்க. அந்த இதுக்கு நமக்கு சாமிஜி வந்து ஒரு விதிவிலக்கு. ஏன்னா அவரும் வந்து தவத்தில் ஆழ்ந்து உண்மையையும் இயற்கை ரகசியங்களையும் எல்லாம் வளர்ந்தாலும் அதை வந்து தான் வளர்ந்ததை வந்து வளர்ந்தவாறு எல்லா நிலை மக்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு இதில் வந்து வந்தவரில் வந்து ஒரு விதிவிலக்கு தான் அவர் வந்து. ஆனால் இது வந்து ஒரு ஒரு கதையாக கூட சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு 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 ஊரில் நல்ல ஒரு பெரிய நல்ல பழந்தோட்டமாக இருக்கும். ஆனால் அது வந்து ஏறி அங்கே கேட்டு கிடையாது. அந்த கேட்டில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஏணி இருக்கும். அந்த ஏணியில் ஏறி அந்த பக்கம் ஒரு ஏணியில் இறங்கி அங்கே போய், ஆனால் அங்கே போனவங்க வந்து பெரும்பாலும் அந்த பழங்களையும் சுவைகளையும் இதையும் கண்டு அங்குள்ள சூழ்நிலைகளையும் கண்டு அவங்க திருப்பி ஏறி மறுபக்கம் வரமாட்டாங்க. பெரும்பாலும் அங்கே ஏறி அப்படியே அதில் மூழ்கிடுவாங்க. அப்போ அந்த கதையுடைய கருத்து என்னென்னா, அந்த இறை உணர்வுல உணர்ந்து ஆழ்ந்தவர்கள் அந்த சுவையை வந்து தான் உணர்ந்து அப்படியே அதிலேயே இருந்துருவாங்க. திருப்பி வந்து மற்றவங்களுக்கு இதை வந்து சொல்லணுமே, அதை வந்து கொடுக்கணுமே, அந்த தோட்டத்தில் உள்ள பழங்களை கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே அதிலேயே மூழ்கி இருக்கிற மாதிரி அந்த தத்துவத்தில் ஆழ்ந்து போனவங்க பெரும்பாலும் அப்படியே மூழ்கிடுவாங்க. அப்படிதான் அந்த உண்மை நிலை வளர்ந்தவங்க வந்து பெரும்பாலும் பேர் ஒதுங்கிடுவாங்க. அது நம்ம சாமிஜி வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து கண்டறிந்து தான் கண்டறிந்ததை உள்ளவாறு நமக்கெல்லாம் கொடுத்ததுக்குன்னா இப்போ நம்மளாம் பெரிய ஒரு பாக்கியசாலி தான். அது இந்த நூற்றாண்டில் நமக்கு இப்படி ஒரு மகான் கிடைச்சி இறை தத்துவத்தையும் விஞ்ஞான விளக்கத்தோடையும் மற்ற எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்காருன்னா இது வந்து இறைவனுடைய ஒரு தன்மாற்றத்தில் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் உள்ள சிக்கலுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் வந்திருக்காருன்னு அந்த இறைநிலையே தன்மாற்றமாகி வந்திருக்கு அப்படிங்கிறது அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ இப்போ நமக்கு முக்கியமான இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கீதை ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த கீதையில் கூட ஒரு ஸ்லோகம் வியாசர் வந்து சொல்கிறார், என்னை நோக்கி அடியெடுத்து வைப்பவர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள், யாரோ ஒருவர் தான் மன நிறைவு பெற வருகிறார்கள், முயல்கிறார்கள். முயற்சி செய்வர்களும் பெரும் வாய்ப்பு பெற்ற எவரோ ஒருவர் தான் என்ன வந்து உள்ளதை உள்ளவாறு உணர்கிறார்கள். அது கூட கோடியில் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த கோடியில் ஒருத்தர் இருந்தால் கூட இன்றைக்கி உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் வந்து ஞானியாக இருக்கணும். அந்த கோடியில் ஒருத்தர் கூட கோடியில் ஒருத்தர் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்க சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா நம்ம பரிணாம தன்மாற்ற சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளை கண்டு தான் வந்திருக்கோம். அதாவது மனித சரித்திரத்தை வந்து ஆராய்ச்சி பார்த்தோம்னா இந்த விலங்கின தன்மாற்றத்திலிருந்து மனிதனாக வந்து மனிதனிலிருந்து பல்வேறு தலைமுறைகளை தாண்டி வந்த அந்த அந்த பல்வேறு தலைமுறைகளை வாழ்ந்து பெற்ற அந்த பதிவுகள், இந்த ஆணவம் கண்மம் மாயை அதிலெல்லாம் இருந்து அவ்வளோ தூய்மை பெற்று தன்னிலை உணர ஒருவன் வந்து அவ்வளோ ஈஸியாக முடியாத ஒரு சிக்கல்களும் குழப்பங்கள் தான் இந்த மத ரீதியாக இருந்திருக்கு. இந்த மத ரீதியாக பார்த்திங்கன்னா மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயில்கள் அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக தான் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் முதல்ல வந்து அந்த உருவ வழிபாடு, அதுக்கு பிறகு வந்து இந்த உருவ வழிபாடிலே உயர்ந்து தியானம் இவ்வளோ எல்லாமே நம்மளுடைய கோயிலில் பெரிய பெரிய அந்த ஆதம நிலையோடு அமைந்து கொள்ள கோயிலெல்லாம் இந்த அம்சங்களோடு தான் எல்லாமே அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து அது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காலத்துலலாம் வந்து தடைப்பட்டதுனால அந்த உருவ வழிபாட்டிலே நிற்கிறதுனால அடுத்த நிலைக்கு உயராமல் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ பிரைமரி செக்ஷன் போகிறோம், அப்புறம் மிடில் கிளாஸு மிடில் இதுக்கு போகிறோம், அப்புறம் வந்து ஹை ஸ்கூல் போகிறோம், அப்புறம் ஹையர் ஸ்கூலு. அப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இது பண்ண மாதிரி
இந்த அடிப்படை இந்த வாழ்வியல் கல்வியும் இயற்கை தத்துவரையும் ஒழுக்க பழக்க வழக்கம் அந்த கல்வியோடு இருக்கிற மாதிரி இந்த ஆன்மீகத்துலேயும் இருந்தால் இன்னைக்கு எல்லாருமே இது நிறையவே தெளிவு பெற்றிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அந்த இருக்கிறதுனால தான் அந்த பல சிக்கல்களும் இது இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம பல்வேறு இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயை அதுலேருந்து தூய்மை பெறாமல் சில சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் மதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா மதங்களை வந்து அதான் ஒரு சாமிஜியோடாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதை ஒரு அம்மா வந்து நூல் தைச்சிட்ருக்காங்க, துணி தைச்சிட்ருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு வேலையினால அந்த நூலை அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து அந்த அவருடைய குழந்தைய வந்து அந்த நூல்கோலேருந்து அப்படியே சுற்றி 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 அது அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, மிடில் எங்கே, எண்டு எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி சுற்றி சிக்கலாக்கி வச்சுருக்கு. அந்த சிக்கலை வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி மதத்தில் வந்து இந்த உண்மை தத்துவங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தாலும் அதை வந்து உள்ளவாறு எளிமையாக உணர்றதுக்காக இல்லாமல் அதை சிக்கி வச்சதுனால தான் அங்கே ஒரு அது துண்டாக தான் அப்புறம் அங்கங்கே கிடக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சாமிஜி வந்ததுனால தான் நமக்கு நாம் வந்து இவ்வளோ தெளிவாகவும் உறுதியாகவும் பேசணும். அப்படின்னா சாமிஜியுடைய அந்த எளிமையான அந்த விளக்கங்களும் தத்துவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு பேச முடியுது. இல்லாட்டா அதுக்கு இதுக்குள்ள நமக்கு தகுதி இல்லாமல் தான் நினைச்சிருப்போம். இப்போ ரிலீஜியன்ஸ் அப்படின்னு வார்த்தைகளில் ஒரு ரீஜன், ஒரு எல்லை கோட்டு போட்டு தான் எல்லா மதங்களுமே இருக்குது. அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே வரக்கூடாது, இதில் தான் இருக்கணும். அப்படிங்கும்போது தான் மதங்களில் வந்து இந்த ரீஃபார்மர் வந்து இந்த சுதந்திரமாக வரும்போது தான் அந்த மதங்கள்லேயே அந்த பிரிவினைவாதம் வந்திருக்கதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம், வரலாற்றில் வந்து பார்த்துருக்கோம். அப்போ எல்லா இந்த மதங்களுடைய எல்லைக்கோட்டிலிருந்து மனிதனை வந்து விடுதலை பெற வேண்டும். அப்போ தான் உண்மையை வந்து முழுமையாக உணர்ந்து வாழறதுக்கு ஞானிகள் காட்டிய இறைநிலையும் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த மகான்கள் காட்டிய பயிற்சியும் விளக்கமும் இணைந்தால்தான் முழுமையை உணர செய்ய முடியும். அது இல்லாமல் அந்த இடையில வந்தவங்க சில சடங்குகளை சம்பிரதாயங்களையும் கூட்டுறது குறைக்கிறதுனால அதிலேருந்து நம்ம விடுபடவே முடியாது. அதிலே தான் சிக்கியிருப்போம். அதான் சாமிஜியோட எந்தெந்த காலத்தும் இடம் காலம் தேவை, இவையப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று அனுபவத்திற்கோ துன்பமெனில் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிம்பாங்க. ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் ஒரு காலகட்டத்தில் எதுக்கோ ஒரு ஏற்படுத்துது. இன்னைக்கு வந்து அது தேவையில்லாமல் நமக்கு துன்பம் தரமாக இருந்தால் அதை நீக்கணும். அப்போ நமக்கு தெளிவு இருந்தால் தான் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தெளிவு இல்லாமல் இருக்கும்போது நாமளே ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம அது தவிர்க்கிறதுக்கு நம்ம மனமே ஒத்துக்கொள்ளாது. அப்படி தான் இன்றைக்கி நம்ம மனமே ஒத்துக்கொள்ளாதனால தான் நிறைய தேவையற்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் தான் நம்ம சமுதாயத்தில் ஆங்காங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கோம். அப்போ அதிலெல்லாம் இருந்து நம்ம மனவளக்கலையில் உள்ள அன்பர்கள் நமக்கு ஒரு தெளிவு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம். இப்போ மனித இறை வழிபாட்டில் கூட புற வழிபாடு தான் நம்ம நிறைய செய்தோமே ஒழிய அக வழிபாடு வந்து அக வழிபாடு மூலமாக ரொம்ப எளிமையாக இது பண்ணலாம். எந்த ஒரு செலவுகள்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாகவே இறைநிலையை உணரலாம். புறத்தை செய்து எல்லாமே யாகம் அப்படிம்பாங்க, அகத்தை செய்து எல்லாமே தவம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு அந்த அறக்கல்வி தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னும் முழுமையாக அரசாங்கத்துடைய ஒரு ஏற்பு திறனோடும் அரசாங்கம் ஒத்து இன்னும் செயல்படும்போது தான் இன்னும் இறைநிலையையும் ஒழுக்க பழக்க வழக்கங்களும் இன்னும் சமுதாயத்தில் வந்து நல்ல ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு வேலி போட முடியாத மனிதன், வானத்துக்கு கேட்டு போட முடியாத மனிதன், இறைவனை வந்து ஒரு எல்லைக்குள்ளே வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாமர்த்தியம்தான். பெரிய ஒரு சாமர்த்தியத்தினால தான் அது வந்து ஒரு சாமர்த்தியம்னா அது வந்து ஒரு காலகட்டத்தில் மனிதன் வந்து அந்த காலகட்டத்தில் மனிதனை பண்படுத்த வேண்டி இறைநிலை உணர்ந்த பெரியவர்கள் தான் இந்த 7 சம்பத்துகள் 16
காரணங்களால் உள்ள வேறுபாடுனால தான் அவங்க வந்து எல்லாமே எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த அடிப்படையை வச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து விட்டது, சிந்தனை ஆற்றல் வளர்ந்து விட்டது. இருந்தாலும் அந்த அதிலேருந்து மீள முடியாமல் நிறைய மக்கள் தத்தளித்து கொண்டு இருக்கதா வந்து நம்ம பார்க்கோம். அப்போ அது வந்து பெரிய ஒரு திறமை தான். அந்த காலத்தில் நம்ம இப்போ நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ அனுபவப்பட்டிருப்போம். நம்மளாம் சின்ன பிள்ளையா நான்லாம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் நிறைய கோயில்கள்லாம் கேப்பாரட்டு பாழடைஞ்சு இருந்தது. நாங்கள்லாம் போய் சும்மா விளையாண்டுட்டு சும்மா ஏதோ சுண்டல் கிடச்சுன்னா போவோம், அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து எவ்வளவோ அவங்க அண்ணன் இப்போ ஏதோ காலத்துக்கு முயற்சி பண்ணதுக்கு இப்போ வந்து எல்லா சமுதாயத்துக்காரங்களும் ஒரு இறை வழிபாட்டில் இருந்து வராங்க. அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதில் அடுத்த நிலைக்கும் அவங்க உயரணும், அந்த உண்மையான இறை தத்துவத்தை உணர்ந்து இன்னும் நல்ல சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதங்கமாக இருக்கிறது. இப்போ அதாவது இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, கருவறைக்குள்ளே தான் இறைவன், கருவறையில் அந்த சிலையை திருட்டு போய்விட்டால் நாம் வந்து கடவுள் திருட்டு போய்விட்டது என்று சொல்வதில்லை, சிலை திருட்டு போய்விட்டதா என்று சொல்லுவாங்க. அப்போ வந்து இறைநிலையை வந்து யாருமே இறைவனை வந்து யாருமே திருட முடியுமா? முடியாது. சிலையை தான் வந்து திருட முடியும். அப்போ அதான் இருட்டறைக்குள்ள கருப்பான உருவத்தை வைத்து நம்மளை வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்காண்டி ஒரு பெரிய தத்துவத்தை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ சிந்திக்கும் போது தான் நமக்கு வந்து உண்மையான அந்த இளைநிலை உணர்ந்த பெரியவர்கள் தான் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். அப்புறம் கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற சுயரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவன் என்று எண்ணுகிறார்கள். இது வந்து ஒரு கீதையில் வந்து அத்தியாயம் 7 ஸ்லோகம் 24 சொல்லப்படுது. அது என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற ரூபத்தை அறியாத அறிவெளிகள் புலன்களால் எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவன் என்று எண்ணுகிறார்கள் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. அதே அடுத்தது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, யோக மாயையில் இருப்பது யோக மாயையில் நன்றாக மூடப்பட்ட நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. அதாவது யோக மாயா அப்படின்னா இருப்பது இல்லாது தெரியும், இல்லாதது இருப்பது போல தெரியும். அதாவது வந்து பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிவதில்லை. சென்றவரும் இருப்பவர்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் உயிர்களுக்கும் என்னை யார் என்று அறியாதவர்களே அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்லோகம், அந்த கீதையில் வந்து வியாசர் வந்து இவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு இதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதனுடைய உட்கருத்துக்கள் எல்லாம் புரிந்து அந்த கிருஷ்ணம்ங்கிற இருட்டு வந்து எவ்வளோ கிருஷ்ணம்ங்கிற இருட்டை வச்சு இறைநிலையை வச்சு வியாசர் வந்து எவ்வளோ கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இன்றைக்கி உலகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துடும். அது வந்து சமயங்கள்லாம் சமயங்களுடைய நோக்கம்லாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனை தெய்வமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் மதங்களின் நோக்கம் என்னவென்றால் தெய்வங்களை எல்லாம் மனிதனாக ஆக்கிவிட்டது. இது வந்து தோல்வியா வெற்றியா அப்படின்னு நாம தான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மத இதில் வந்து 2 இது சொல்லுவாங்க, ஆஸ்தீகம் நாஸ்தீகம். ஆஸ்தீகம்னா ஆஸ்தி ப்ளஸ் அகம். நாஸ்தீகம்னா நான் ப்ளஸ் அஸ்தி அகம், நாஸ்தீகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருப்பு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு இது பண்ணது தான், அதை வச்சு வாழ்க்கையை நடத்துறது தான் ஆஸ்தீகம். நாஸ்தீகம்னா எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்ல வருது. ஆனால் சாமிஜி அவர்கள் ஒரு மதங்களின் நோக்கம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் மதங்களின் நோக்கமே என்ன, உடல் நலத்தோடு இருக்கணும், நல்ல வலிவு, கல்வி, ஒழுக்கம், நல்லறிவு, வீரம், கடமை, இந்த நலன்கள் எல்லாம்
கருத்திலும் செயலிலும் அடையும் மக்கள் எல்லாம் அன்புடன் வாழவும் நன் நடைமுறை பயிற்சி நல்கும் நாம் காணும் மதங்கள் எல்லாம். அதாவது வந்து சாமிஜி வந்து மனிதன் வந்து நல்ல உடல் நலத்தோடையும் மன வளத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் வீரத்தோடையும் கல்வி ஞானத்தோடையும் ஒழுக்கத்தோடும் தான் நல்ல அறிவு பெற்று கடமை உணர்வோடு நம்ம கடமைகளை செய்ய வேண்டும். இந்த நலங்கள் எல்லாமே கருத்துக்களை கொண்டு தான் ம மத 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 இதில் கூட எல்லாமே அப்படி தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலையில் வரும்போது அவங்க வந்து சுயமாக சிந்தித்து தான் அவங்க வந்து அடுத்த நிலைக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு நிலையிலே சேர்க்கும் பொழுது தான் பல்வேறு சிக்கல்களும் குழப்பங்களும் வரதை வந்து பார்க்கும். ஆனால் நம்ம சாமிஜி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இதை வந்து அந்த இறை ஆன்மீக அதாவது வந்து கோயில்களில் இருந்தே இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் கோயிலில் அமைப்புகளும் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து கோயிலில் போகிறோம், கும்பிடுதோம், எல்லாம் கும்பிட்டுட்டு கடைசியில் தியானம்னு ஒரு இடத்துல தியானம் மண்டபங்கள்லாம் இருந்தது. பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்குது. அந்த இதெல்லாம் அமைக்கணும்னு யாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள அளவுக்குள்ள பெரியவர்கள்லாம் இல்லாத காலத்தினால தான் அறிவு திருக்குறளை ஆங்காங்கே அறிவு திருக்குறளை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு திரட்சியை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வழியில் நம்ம வந்து எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த உண்மை நிலைகள்லாம் வந்து மனிதர்களும் வந்து இப்போ ஏற்கனவே படிப்படியாக மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் முழுமையாக மாற்றம் வந்து உண்மை உணர்வு பெற வேண்டும். அப்போ அப்படி பெறும்பொழுது தான் இந்த வள்ளுவ பிறந்தை சொன்னமாக எப்பொருள் யார்வார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. பிறகு நம்ம சாமிஜி அவர்கள் தான் சொல்லால் மட்டும் நம்பாது சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிற ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி நம்மளையெல்லாம் தத்துவங்களை எல்லாமே சொல்லி நான் சொல்லனால எதையும் நம்பாதே, நீயா சிந்திச்சு உனக்கு சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணு, இல்லாட்டா உனக்கு பிடிச்ச மாதிரி போ அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய திரட்சி பண்ண மகான் அப்படின்னா நம்ம சாமிஜி அவர்கள் தான். அப்போ அவர் வந்து உண்மை ஒன்றை தேர்ந்து நம்ம வந்து அதன் வழியே வழிபட்டு போனீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பாதுகாப்பாகவும் நம்ம பிறவியின் நோக்கத்தையும் அடையும் நோக்கத்தில் இருக்கும் அப்படின்னு தான் உணர்வோடு தான் நமக்கு வந்து இந்த 14 தத்துவங்களில் கடைசியில் வந்து இதை வந்து இவ்வளோ தீர்க்கமாக அந்த வார்த்தைகள் தான் சொல்லி நம்ம கொடுத்துருக்காரு அப்படிங்கிற சொல்லி இந்த சிந்தனை வந்து இப்போ நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த ஆழியார் தலைமை மற்றும் ஐடி இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் மற்றும் இந்த செம்பூர் மனவளக்கலை மன்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு கொடுத்த செம்பூர் மனவளக்கலை மன்ற அறங்காவலர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டும் இதுகாரம் இந்த சிந்தனை விருந்தை செவிமடுத்த நமது மனவளக்கலை மன்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வணங்கியும் வாழ்த்தியும் நன்றி உணர்வோடு வணங்கியும் இந்த சிந்தனையத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிந்தனையை தோன்றும் நல்ல கருத்துக்கள். நாம் அனைவரும் இப்பொழுது துரிய நிலையில் ஐயாவை வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடுங்கள். திருஞான சுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். திருஞான சுந்தரம் ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். திருஞான சுந்தரம் ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் அவர்தம் குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன்.
நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்புகள். காலை 5:15 மணிக்கு 9 மையம் தவம் நடத்தி கொடுப்பதற்கு பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணைய உள்ளார். 6 மணிக்கு உடற்பயிற்சி மற்றும் காயகற்ப பயிற்சி கற்றுக் கொடுப்பதற்கு முனைவர் பேராசிரியர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்கள் இணையத்தில் இணைய உள்ளார். 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம் நடத்தி கொடுப்பதற்கு பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணைய உள்ளார். காலை 11 மணிக்கு தத்துவ நிகழ்ச்சி. துணை பேராசிரியர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து இணைய உள்ளார். மாலை 5:30 மணிக்கு மகரிஷின் குரலில் துரியதவம். மாலை 6 மணிக்கு தத்துவ நிகழ்ச்சி. ஆக்கப்பூர்வமான சுதந்திர வாழ்வு என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் இணையத்தில் இணைய உள்ளார். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி. அன்பர்கள் தங்களது ஹேண்ட்ரைஸ் பட்டனை அழுத்தி இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அவர்கள் மைக்கை அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க மதத்தை பத்தி சொன்னது ரொம்ப வியக்கத்தக்க. மதம்னா நமக்கு தெரிஞ்சது கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும். ஆனா வைணவம், புத்தம் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன கோடிகளை நினைச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி. ஐயா, நீங்க இதுல ஒண்ணு சொன்னீங்க, 150 கோடி மதமே தெரியாம வாழ்றாங்க. இப்ப இந்து 90 கோடி, கிறிஸ்டின் 250 கோடி, முஸ்லிம்ஸ் 330 கோடி அப்படிங்கல. இந்த 150 கோடிகளும் மத சார்பு இல்லாம வாழ்றாங்க. அது அவங்க எப்படியா, அது எங்க இருக்காங்க? அப்படி ஏன் எல்லாரும் வர முடியாது? எல்லா மகர்ஷி அதானே சொல்றாங்க, ஒரே மதம் ஒரே இனம் அப்படி இருந்துட்டா இந்த மத தலைவர்கள்ட்ட வர்ற பிரச்சனைகள் நம்மகிட்ட வராது. அவங்கள்ட்ட தான் பாதி சொல்றாங்க. அது நாம ஆழமா போகல அப்படிங்கல. ஏன் அது எனக்கு நீங்க சொன்னது இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் 150 கோடி ஜனங்கள் மதமே தெரியாம இருக்காங்க. வாழ்க வளமுடன். அவங்க மதமற்ற சமுதாயம்னா ஒரு இயற்கையா இது எந்த மதத்துக்கும் எல்லாமே உங்களுக்கே ஒரு அப்ளிகேஷனே இருக்கு. நீங்க இப்போ வெளிநாட்டுலலாம் அது இது பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இதாக இல்லை. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போதே நான் எந்த மதமும் சார்ந்தாதனும் அப்படின்னு அப்ளிகேஷன் பண்ணலாம். அப்படி நம்ம அப்படிலாம் இது இருக்குது. ஆனால் நம்ம இதில் அது நீங்கள் கண்டிப்பாக மதம் ஜாதி எல்லாம் கண்டிப்பாக கேட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக வெளிநாட்டில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது அவங்க இயற்கையை சார்ந்து ஆனால் அந்த இயற்கை வாழ்வியலோடு அப்படியே வாழ்ந்தாங்க. எந்த இதுவுமே கிடையாது. வழிபாடுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு இயற்கையோடு இயற்கையாக யாருக்கும் துன்பம் கொடுக்காம ஒரு அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்காங்க. நானும் எனக்கு ஒரு புத்தகநாதத்தில் கேள்விப்பட்டதை நான் உங்கள்ட்ட சேர்ப்பேன். எனக்கு கேள்விப்பட்டதை உங்களை சொல்லி எனக்கும் நானும் யாரையும் பார்த்ததே கிடையாதுமா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சிறப்பியா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜா ஐயா, நீங்க மைக்கை அன்மியூட் பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இறைநிலை நம்ம மௌனம் காத்தாவே அதுதான் நம்ம இறைநிலையை உணர்றதுக்கு ஒரு வழின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா ஐயா? இப்போ நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை நடைமுறையில பார்க்கும்போது இப்போ சாட்டர்டே சண்டேன்றது ஓகேங்கய்யா, அதுக்கு ஒரு வாய்ப்பு எவ்வளவு நேரம் அவங்கனால ஒதுக்க முடியுமோ அதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன், லீவ் நாள்ல. அது போக ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ன்றதுக்கு ஒதுக்கிடலான்னு வைங்களேன். அந்த மாதிரி வரும்போது அவங்களா தெளிவு பெற்று வரும்போதுதான் நம்ம இந்த இறைநிலையோட எவ்வளோ க்ளோஸா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அணுக முடியும்ன்றது ஒரு உதாரணம் சொல்றீங்க. கரெக்டு தானேங்க அது? ஆமா. இப்ப நமக்கு ஏற்கனவே நம்ம பயிற்சி எடுத்து பழகிட்டு இருக்கோம். இதுவே நம்மள ஒரு பக்குவப்படுத்துது. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதோட நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியோடய எப்போ ஒரு டே ஃபுல்லாக இருக்கும்போது அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும்ல உங்களுக்கு. ஒரு 5 டேஸ் நீங்கள் வேலை பார்க்கங்க, அந்த இடத்துல டீல் பண்ணும்போது நீங்கள் அந்த மௌன இதில் இருந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும்.
எங்கேயுமே நீங்கள் ஆமா. உணர்ச்சி ரொம்ப மேக்ஸிமம் உணர்ச்சி வசப்படாமல் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பயிற்சியை பழக்கத்தையும் நம்ம இன்னும் உயர்த்த இன்னும் எதிர்காலத்தில் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம எளிமையாக ரொம்ப அந்த மௌன நிலையிலே வாழ முடியும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து ஒரு பதட்டப்படாமல் எப்படி இயல்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வந்து இயல்பாக வரும். அதுக்கு தான் பயிற்சியும் உண் முயற்சியும். உண்மைங்கய்யா, உண்மைங்கய்யா. அருமையான விளக்கங்கய்யா. அதே மாரி நீங்க பொறுப்புடைய தலைவர்கள் அப்படின்றதுல ஒரு சொல்லும்போது, நம்ம அந்தந்த கண்ட்ரியோட தலைவர்கள பொறுத்து தான் அந்த கண்ட்ரியோட ஒரு அமைதின்னு இருக்குதுன்னு வைங்களேன். அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில. நம்ம தலைவர்கள் என்ன அருமையான மூன்று ம், வகை தலைவர்கள் இருக்காங்கல்ல உங்களுக்கு. அரசியல் தலைவர்கள் இவங்க 3 பேருமே ம், எல்லாருமே ஒரு இதுல இருந்து தான் வராங்க. ஒரு ஆன்மீக பேசிக் ம். நல்லா இருந்தால் தான் அந்த அரசியல் தலைவர்கள் நல்லா இருப்பாங்க. கரெக்ட் தாங்கய்யா, கரெக்ட் தாங்கய்யா. இங்கேயே குளறுபடி இருக்கிறதுனால தான் அங்கேயும் குளறுபடி இருக்கு அப்படிங்கிறது சாமிஜி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுதாங்க. அது ஆமா, ஆமாங்கய்யா. அதே மாரி நம்ம இந்தியால நீங்க சொன்ன மாரி ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு எக்கானமியோட கனெக்ட் ஆயிருதுன்னு சொல்லும்போது, இப்ப அறநிலையத்துறையும் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறைன்னு தான் சொல்றாங்கய்யா. அதனால ஆமா ஆமா ஆமா. அது வந்து நமக்கு ஒரு தான் கூட்டம் வெளிநாட்டு இல்லாதப்போ கண்டிப்பா ஒரு ம். வெளிநாட்டு இதை ஆய்வு பண்ணி தான் அவர் தான் அந்த அமெரிக்க ஒரு அமெரிக்க நாட்டுக்காரர் நினைக்கிறேன். அவர் தான் ஆய்வு ம். பண்ணி இந்து மதத்தை பற்றி அப்படி சொல்லி ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. அதான், அதான், அதான்ங்கய்யா. ஏன்னா திருப்பதி எல்லாம் எடுத்துட்டா ஏதோ வரி விதிப்பு அந்த வரி ஏய்ப்பு முறை மாதிரி கொஞ்சம் விதிவிலக்கு இருந்திருக்குங்க போன ஆமா மாசம் எல்லாம். அன்னைக்கு ஆமா மட்டுமே பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி கூடுதல் வருமானமா தான் இருந்திருக்காங்க எல்லாம். ஆமா 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 ஆமா. அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு கூட்டம் இல்லாதப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து வேண்டியதாங்க. அவ்வளோதான் 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 கரெக்டு. ம். போனால் கோயிலுக்கு போகணும், இயல்பாக இருந்தாலும் வெளியே இருந்து நம்ம தியானத்தை பண்ணிட்டு அப்படி இயல்பாக வந்துடணும். அவ்வளவுதாங்க, அதான் அந்த அவ்வளவுதான். பக்குவம் நமக்கு வரணும். அவ்வளோதான், வேற என்ன. அதான், 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 அதாங்க. அதான். நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையான விளக்கம், ஆழ்ந்த அறிவுரைகள் இங்க. மிக்க நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். ஏன் நேரம் குறைவா இருக்கிறதுனால உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.